இன்னைக்கு நம்ம டெரிஃபோ டீச்சர் அட் கோல்ட் ஸ்கூல் 16th எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல சில நேரங்கள்ல டகாஷி டாக்டராவோ இல்லனா அந்த பேப்பர் பேயாவோ அதுவும் இல்லனா அந்த ஒத்தக்கண்ண மாதிரியோ வேஷங்களை போடுற ஒருத்தர் தான் நம்ம போலீஸ்காரர். இவர் இந்த ஹயாக்கி ஐலாண்டா பாதுகாக்கிறாரு ஹீரோ கிட்ட இருந்தும் கூட. இன்னைக்கு எனக்கு அதில் நம்ம அவரை பத்தி தான் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு நைட் நேரத்துல ஒரு திருட்டு பையன் இந்த போலீஸ்காரர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டு இருப்பான்னா நேரம் பார்த்தா அவன் ஸ்கூலுக்குள்ள போயிடுவான். அந்த போலீஸ் கூட இன்னும் 2 ரேடிஷ் யோகாயுமே இருக்குமா, சோ அதுவுமே போலீஸ் தான் போலயே. ஐயோ அவன் ஸ்கூலுக்குள்ள போயிட்டானே, அங்க இருந்து போர்ட்டலை யூஸ் பண்ணி அவனால ஜப்பானுக்கு போக முடியும், அங்க போய் தப்பிச்சிட்டானா என்ன பண்றேன்னு சொல்லி பதறி போக அதுக்கு அந்த போலீஸ்காரன் என்னாலும் சரி ஒரு திருடனா இருந்தானா அவனை பிடிக்க வேண்டியது என் கடமை தான், யாரு நான் காட்டுறேன்னு கெத்து காட்டிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த மிக்கி வாத்தியார் கிட்ட பஞ்சாயத்தெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்பாட எல்லாம் முடிஞ்சிச்சு, இனிமேலாவது கொஞ்சமாவது இந்த யூனிஃபார்ம் பத்தி ஏதாவது படிக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். யாரோ காலிங் பெல் அழுத்துவாங்க, இன்னத்துல யாரான்னு சொல்லிட்டு போய் இன்னைக்குனா அது மிக்கி வாத்தியாரா தான் இருக்கும். கூடவே நம்ம டனக்கா வாத்தியார் இருக்கிறாருல, சோ அவரோட குழந்தைங்களையும் கூட்டிட்டு வந்திருப்பாரு. என்ன மேட்டர்னு கேட்டேன். நம்ம மிக்கி வாத்தியாரோட அக்காக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிருக்கும், அவங்கள தானே நம்ம டனக்கா வாத்தி கல்யாணம் பண்ணிருக்காங்க. சோ அதனால அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டாங்களாமா. ஆகையால் இந்த 3 குழந்தைங்களையும் இப்ப நான் தான் பாத்துக்கிட்டாகணும். இந்த 3ஐயும் என்னால தனியாலாம் பாத்துக்கிட்டு இருக்க முடியாது, அதனால தான் நீயும் சேர்த்தி பாத்துக்கலாம்னு சொல்லி தான் உன் வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கேன்னு. சரி நான் அந்த 3 பேரையும் அட்டென்ஷன் நினைக்க வச்சுட்டு ஓகே உங்களை பத்தின விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க பாக்கலாம்னு சொல்ல அதுல ஒரு குழந்தை ஒருத்தர் இருப்பா, ஒரு 6 வயசு பொண்ணு. சோ அவ தான் மூத்தவளாமா, அவ பேர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி 6 வயசு ஆச்சு, நான் எங்க அம்மா மாதிரியான ஒரு மான்ஸ்டர், எனக்கு வந்து அரகர்கள் சக்தி மாதிரி எனக்கு நிறைய பலம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கபோர்ட் எல்லாம் தூக்கி காமிச்சுக்கிட்டு இருப்பேன். உங்களை யாராவது பிரச்சனை பண்றாங்கன்னா சொல்லுங்க, இதை தூக்கி போட்டு ஒரே அடியா முடிச்சிருவோன்னு. அடுத்தது 2 பசங்க இருப்பானுங்களா, அவனுங்க 2 பேருமே வந்து நம்ம டனக்கா வாத்தியார் மாதிரியான யோகாயிங்க. இந்த மாதிரி பேரெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுல ஒரு பையன் இருப்பான்ல, அவன் போய் நின்னுக்கிட்டு வாங்க வாங்க விளையாடலாம், ஆர்பிஜி கேம் விளையாடலாம்னு சொல்லிட்டு அவங்க மூக்கிலே அடிச்சிருவான். சோ அதான் ரியல் லைஃப் ஆர்பிஜி கேம். ஆமா நீங்க தான் டீமன் கிங், உங்களை நான் தான் தோக்கடிச்சிருக்கேன் அப்படின்னு அவன் ஜாலியில இருக்க. அதுவே நம்ம மிக்கி வாத்தியார் புலம்புவான், டே 4 கண்ணா டனாக்கா குழந்தைங்களுக்கு என்ன விளையாடுறான்னு சொல்லி கொடுத்துருக்கேன்னு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒருத்தி இருப்பாள்ல, சோ அவ பார்த்தா ஓகே இந்த வீட்டுல வேற என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்கு போக அப்படியே வாயடைச்சு போய் பார்த்துக்கிட்டு இருப்பா. ஏன்னா அந்த ரூம் ஃபுல்லா நம்ம ஹீரோ கம்ப்ளீட்டா அந்த யூனிஃபார்ம் கலெக்ஷன் எல்லாம் வச்சிருந்திருப்பான். இது ஹீரோவோட வீடு தானே, அது ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த பையன் வேற ஏதாவது விளையாடலாமாப்பான்னு நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த பொண்ணு வந்துட்டு டே என் கிட்ட வராதடா, இப்படி விதவிதமான யூனிஃபார்ம் நீ வச்சிருக்க அப்படின்னா நீ இந்த பொண்ணுங்க எல்லாரையும் கடத்தி இருக்கதானடான்னு கேட்கும்போது ஏன் அப்படி பேசுற, ஒருவேளை என் ரூமுக்கு போனியோ நீ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கிற, நான் இருக்கிற எல்லா டைப் ஆஃப் யூனிஃபார்மையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லுவானா. இல்ல நீ தப்பான ஒருத்தனை கத்திட்டு இருக்கும் போது அந்த பையன் வந்துட்டு திருப்பி டீமன் கிங் அடிச்சிட்டேன் அப்படின்னு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிட்டு இருப்பான். வழி தாங்க முடியாத ஹீரோ உடனே சானோவை கூப்பிட அவன் அந்த இடத்துக்கு வந்து நிப்பானா. உடனே போயிட்டு இங்க பாரு இந்த குட்டி பசங்களை என்ன தப்பா நினைக்கிறாங்க போது அது உண்மைதானடான்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் சானோ தான் அந்த பசங்களை வந்து இந்த கார்டன்ல விட்டுட்டு விளையாட வச்சுக்கிட்டு இருக்கேன். மிக்கி வாத்தியாருமே பரவாயில்லடா சானோ, நீ வந்து இந்த ஐடியா கொடுத்ததுதான் நல்லதா போச்சு, குழந்தைங்க எல்லாருமே பயங்கர எனர்ஜெட்டிக்கா இருக்கிறாங்க, அவங்க கூட எல்லாம் நம்மளால ஈடு கொடுத்துட்டு இருக்க முடியாது, அப்படியே இருக்கிறதா நமக்கு பெட்டர்னு சொல்ல. அப்படின்னா நீ அந்த குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்காக இங்க வரல, நீ படுத்தவங்களுக்காக தான் வந்திருக்கேன்னு கேட்க சானோ அப்படி சொன்னதுக்கு மிக்கி வாத்தியார் ஷாக்லாம் இருந்திருக்க மாட்டாரு. பரவாயில்லையே சானோ, போன வருஷம் உனக்கு நான் கிளாஸ் வாத்தியாரா இருந்தேன், ஆனா நான் இன்னி வரைக்கும் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த கரெக்டா சொல்றேன்னு இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த ஹயாக்கி அகாடமில இருந்து தப்பிச்சு வந்த அந்த திருடன் இருக்கிறான்ல, அவன் நம்ம ஹீரோட வீட்டு மேலதான் இருப்பானா. அப்ப அந்த பையன் அங்க தனியா ஒரு வீடு இருக்கே அங்க போகலாமான்னு கேட்க நம்ம ஹீரோவும் இல்ல அது ஒரு ஸ்டோர் ஹவுஸ், அது நிறைய வேல்யூபிளான பொருட்கள்லாம் இருக்கு, நீ போக கூடாதுன்னு சொல்லுவான். அந்த ஸ்டோர் ஹவுஸ்ல தான் பார்த்தா நம்ம ஹீரோட அண்ணனையும் ஹீரோட அப்பாவையும் ஒரு நாள் ஒரு பெரிய கோஸ்ட் அட்டாக் பண்ணியிருந்திருக்கும். அப்பதான் ஹீரோ அவனோட பவரை பயன்படுத்தி இருந்திருப்பான். ஹீரோ கிட்ட பவர் இருக்குங்கிற விஷயத்த ஹீரோட அண்ணன் பார்த்துருப்பான். எஸ் அதே ஹவுஸ் தான். ஓ வேல்யூபிளான பொருள் இருக்கான்னு இந்த விஷயத்த அந்த திருடனும் கேட்டுக்கிறானா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் டிவி பார்த்துக்கிட்டு இருக்க பசங்க பசிக்குதுன்னு சொல்லுவாங்களா, ஐயோ சமைக்க தெரியாதுன்னு மிக்கி வாத்தியார் யோசிக்கும் போது நம்ம ஹீரோ எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு கப் நூடுல்ஸ் செய்யலாமான்னு கேட்க கப் நூடுல்ஸ் சமைக்கிறதாடான்னு திட்டிட்டு இருப்பானா. ஆனா அவங்க பேசிக்கிட்டு இருக்கிற கேப்ல அந்த 2 பசங்களும் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருவானுங்க. ஐயோ நேரம் அந்த ஸ்டோர் ஹவுஸ்க்கு தான் போறானுங்களான்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்தா அதுக்கு முன்னாடி அந்த 2 பசங்களுக்கு முன்னாடி எவனோ ஒருத்தன் வந்து நிப்பானா. இவங்களும் வெளியே வருவாங்க கரெக்டா. அதுல அந்த 2வது பையன் மட்டும் தான் வந்துட்டு குழந்தைய கடத்திட்டாங்க, கடைசி பையன் தம்பியை கடத்திட்டாங்க, ஒரு மொட்டை வந்து தூக்கிட்டான் அப்படின்லாம் சொல்லுவானா. மொட்டைங்கும் போது தான் நம்ம ஹீரோக்கு தோணுது ஐயோ என் பக்கத்து வீட்டுக்காரன் அவன் கண்டதை எல்லாத்தையும் சாப்பிடுவானேன்னு யோசிக்க அதே மாதிரிதான் அந்த மொட்டை நடக்கிறது ஓடுறது பறக்கிறதுன்னு சொல்லி எல்லாத்தையும் சமைச்சிட்டு இருந்திருப்பான் போல. சோ இப்ப இந்த குழந்தையும் வந்து ஏதோ ஒரு பன்னிக்குட்டி போலன்னு சொல்லி சமைக்க போக இவங்களும் அந்த மொட்டையோட வீட்டுக்கு வெளியே வந்து நின்று கதவை தட்டிக்கிட்டே இருப்பாங்களே, தட்டினா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி சானோ அவனோட அன்லக் பவரை யூஸ் பண்ணிட்டு கதவை உடைச்சிட்டு நேரா உள்ள வந்துருவாங்க. கரெக்டா அந்த மொட்டையுமே அந்த குழந்தைய சுடுதண்ணிக்குள்ள போடலான்னு போகும்போது மிக்கி வாத்தியாரும் நம்ம ஹீரோவும் அடிச்சு பிடிச்சு ஸ்லோ மோஷன்ல கிட்ட போயிருவாங்க. ஆல்மோஸ்ட் தண்ணிக்குள்ள போட போகும்போது
அந்த குழந்தையே அந்த குண்டாவை தட்டி விட சுடுதண்ணி நேரா இவங்க 2 பேர் மேல மூஞ்சில விழுந்துட்டு வெந்து போயிடும். எப்படி அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகல, அது வரைக்கும் சந்தோஷம் தான் அப்படின்ட்டு அந்த மொட்டை கிட்டயுமே நம்ம ஹீரோ இந்த மாதிரி இது என்னோட பெட்டுங்க, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் பக்கத்து வீட்டுல இருக்கிற பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்களா. அதுல அந்த மூத்த பொண்ணு இருப்பால, சோ அவ என்னன்னா அவங்க 2 பேர்கிட்ட இங்க பாருங்க நீங்க பிரச்சனை பண்ணலாம், பட் இருந்தாலும் நம்ம வெளியே போய் மனிதர்களோட கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சிடக்கூடாது, அது ஒரு பெரிய தப்பா போயிருன்னு சொல்லிட்டு இருக்கேன், பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சேர்த்து சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு மத்தவங்க யோசிப்பானுங்க. திருப்பி வீட்டுக்கு வரும்போது நம்ம ஹீரோட அண்ணன் எதையோ பார்த்து கத்திக்கிட்டு இருப்பானா, இங்க என்ன பண்ற நீ நேரத்துக்கு கோயில தானே போய் பெருக்கிட்டு இருக்கணும்னு கேட்கும்போது அக்கட சூடுன்னு சொல்ல பார்த்தா அங்க ஸ்டோர் ஹவுஸ்ல எவனோ ஒருத்தர் திருடிக்கிட்டு இருப்பான், அந்த திருட்டு பையனா இருக்கும். ஐயோ நம்ம திருடன் எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பதறி போகும்போது கரெக்டா வானத்துல இருந்து உன்னை பிடிக்கிறதுக்காக வந்துட்டேன்டான்னு சொல்லி நம்ம போலீஸ் சீனா என்ட்ரி கொடுப்பாரு. அந்த திருடனும் தோடா போலீஸே நீ என்ன தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னு சொல்லி ஷாக் ஆயிட்டு அவன் திருடின பொருள் எடுத்துட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போக அந்த போலீஸும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போவானா. அப்ப அந்த போலீஸ் கூடயே பார்த்து அந்த 2 ரேடிஷ் யோகாயுமே வந்திருக்கும். குட்டி பசங்க எல்லாருமே ஹை போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டோர் ஹவுஸ்ல தான் அந்த திருட்டு பையன் திருடி இருந்திருக்கான், அதனால இது ஒரு கிரைம் சீன், இதை இன்வெஸ்டிகேட் பண்ணலாம்னு சொல்லி அந்த ரேடிஷ் யோகாங்க 2 உள்ள அந்த திருடன் ஏதாவது க்ளூ விட்டுட்டு போயிருந்திருக்கானா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அந்த நேரத்துல கரெக்டா வாக்கி டாக்கில ஹெல்ப்புக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் ரூம்ல இருந்து கூப்பிடுவாங்க போல. அதனால திருப்பி அந்த 2 ரேடிஷ் யோகாயும் அங்க இருந்து கிளம்பிடுமா. அப்ப நம்ம ஹீரோ அந்த திருட்டு பையன் ஏன் வீட்டுல இருந்து திருடிட்டு போயிருந்திருக்கான், சோ அப்படின்னா அந்த பொருள் நான் திருப்பி எடுத்தாகணுமேனு சொல்லிட்டு வேகமா அங்க இருந்து போகலான்னு பார்த்தா தடிக்கிட்டு கீழே விழுகிறான். ஏன்னா நம்ம சானோவோட கால்லையும் ஹீரோவோட கால்லையும் ஹேண்ட் கஃப் போட்டுட்டு இருந்திருப்பாங்க, அது அந்த பசங்க பார்த்த வேலையா தான் இருக்கும். அந்த ரேடிஷ் யோகாயும் கிட்ட இருந்திருக்கும் போல, அவங்களுக்கே தெரியாம ஆட்டையை போட்டு போலீஸுக்கே தெரியாம ஆட்டையை போட்டு அதை எடுத்து இவங்க காலில் சொல்லி விட்டுருக்காங்க. மிக்கி வாத்தியாருமே கவலைப்படாதீங்க, எப்படி இதுக்கான கீ வந்து அவங்க கிட்ட தானே இருக்கும், ஒன்ஸ் திருடன் பிடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி வருவாங்கல்ல அப்ப அன்லாக் பண்ணிக்கலாம்னு சொல்ல அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க முடியாது, டே சானோ வா நம்ம 2 பேரும் ஒரே சிங்க்ல ஓடி போகலாம்னு சொல்லிட்டு காலை எடுத்து வச்சா பொத்தனி கீழே விழுந்துருவாங்க. ஏண்டா நான் தான் ரைட் லெக் எடுத்து வைக்க சொன்னேன்ல, நான் ஏன் ரைட் லெக் எடுத்து வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். இவனுங்க 2 பேரும் இதே மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு நாள் முடிகிற வரைக்கும் இவனுங்க 1 இன்ச் நகர்ந்தாலே ஆச்சரியமான விஷயம் தானே மிக்கியும் நம்ம ஹீரோட அண்ணனும் நினைப்பாங்க. அந்த திருடனை பிடிக்கிறதுக்கு அந்த போலீஸும் பின்னாடியே வேகமா வந்துகிட்டு இருக்க, டே இங்க பாரு மக்கள் யாராவது உன்னை பார்த்துட்டாங்க அப்படின்னா உன் மேல இன்னுமே நிறைய கேசஸ் ஃபைல் பண்ணப்படும்னு சொல்ல, நீ என்ன பிடிச்சாதானே கேஸ் போடுவ அப்படின்னு அவன் வேகமா ஓடி வந்துட்டு இருப்பானா. கரெக்டா சானோவும் ஹீரோவும் அவனை பார்த்துருவாங்க. அப்படியே ஒரு இடத்துல வச்சு மடக்கும் போது பின்னாடியுமே அந்த ராடிஷ் யோகாய் போலீஸ் இருக்குதுல்ல, சோ அவங்களும் வந்துருவாங்களா. அவ்வளவுதான்டா பையன் நீ மாட்டிக்கிட்டேன்னு சொல்ல, நீங்க சாதாரண ஆளுங்க தான், அப்படி இருக்கும்போது நீங்க 2 பேரும் எப்படி அரெஸ்ட் பண்ண போறீங்க பிடிக்க போறீங்கன்னு சொல்லிட்டு அந்த திருட்டு பையன் அவங்களை பெருசா சீரியஸா எடுத்துக்காம இருக்க, சாதாரண ஆளுனா பிடிக்க முடியாதா என்னன்னு சொல்லிட்டு சானோ அவனோட பவரையும் நம்ம ஹீரோ அவனோட பவரையும் பயன்படுத்தி மாறி மாறி பவர்ஸை யூஸ் பண்ணதுல 2 பேருக்கும் அடிபட்டதுதான் மிச்சமா இருக்குமா. கரெக்டா நம்ம ஹீரோட அண்ணா இருக்கிறான்ல, அவங்க வந்துட்டு ஹே தம்பி உனக்கு எதுவும் ஆகல உன்னை நினைச்சு நான் கவலைப்பட்டேன் தெரியுமான்னு பின்னாடி வந்திருப்பானா. ஐயா ஒரு மனுஷன் மாட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு அந்த திருட்டு பையன் என்னன்னா அவனோட நெகங்களை பெருசாக்கி நம்ம ஹீரோட அண்ணா கழுத்திலே வச்சுட்டு எல்லாரும் தள்ளுறீங்களா இல்ல அவன் உயிரெடுக்கிட்டான், இவ்வளவு ஈஸியா நீ வந்து ஏமாறுவன் நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி அந்த போலீஸ்காரன் தான் நம்ம ஹீரோட அண்ணன் மாதிரி வேஷம் போட்டிருந்திருப்பான். அதே இடத்துல அந்த திருடனை பூச்சி கீழே அமைக்கி கம்ப்ளீட்டா அரெஸ்ட் பண்றது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணதுக்காக நம்ம ஹீரோக்கும் சானோக்கும் அந்த போலீஸ்காரர் நன்றி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. கூடவே அவர் எதுக்கு நம்ம ஹீரோட அண்ணன் மாதிரி இந்த மாதிரி வேஷம் போட்டாருன்னு பார்த்தா, முதல்ல இந்த போலீஸ் இங்க வந்தது போலீஸ் வந்து ஒரு யோகாய் அப்படின்னு தெரிஞ்சோன்னே நம்ம ஹீரோட அண்ணன் அங்கதான் இருந்திருப்பான், அவன் ஷாக் ஆயிருந்திருப்பான். ஓ இவன் யோகாய்க்கு பயப்படுவானா அப்படின்னு யோசிச்சுட்டு அதனாலதான் அவன மாதிரி வேஷம் போட்டா ஒருவேளை அந்த திருட்டு பையன் என்ன ஒரு பயந்தங்கோலி நினைச்சிட்டு பிடிக்க வருவான், அப்ப அவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்கெட்ச் பண்ணியிருப்பாரு. தோடா உண்மையாலுமே நீங்க போலீஸ் தான் நிறைய யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் சரின்ட்டு அந்த ஆள் ஆட்டை போட்ட பொருட்களை எடுத்துட்டு வீட்டுக்கு வருவாங்களா. பார்த்தா டனக்கா வந்திருப்பான். உன் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே என்ன மேட்டர்னு கேட்க, பார்த்தா 4வது குழந்தை வெயிட்டிங் ஆமா, சோ அதுதான் விஷயம்னு சொல்லும் போது அதுக்கப்புறம் அந்த ஒரு பொட்டி ஆட்டை போட்டு போயிருப்பாங்கல்ல, சோ அதுல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு கியூரியஸா கேட்க நம்ம ஹீரோவும் இருங்க காட்டுறேன்னு அதை எடுப்பான். ஒரே ஜொலிச்சுக்கிட்டு இருக்கும். என்னன்னா அது ஒரு லிமிடெட் எடிஷன் கோல்டன் கலர் நர்ஸ் ட்ரெஸ் ஆமா, என்னவா இருக்கணும் ஆர்வத்தோட பார்த்தவங்க அப்படியே சமகாண்ட் ஆயிட்டு நம்ம ஹீரோ வீட்டை விட்டு அச்சு பத்த விட்டு இது ஒரு விஷயம் இது பிடிக்கிறதுக்காக போலீஸார் இவ்வளவு தூரம் அலைய விட்டுருக்கடா அப்படின்னு சொல்லி காண்டாகிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம போலீஸ் ஆபீசர் இருக்கிறாருல, அவர் ஒரு அப்பாலஜி லெட்டர் எழுதிக்கிட்டு இருப்பாரு. அந்த திருட்டு பையனை பிடிக்கிறதுக்காக அந்த ஊருக்குள்ள எல்லாம் போயிருப்பாருல, சோ அங்க இருக்கிற ஹியூமன்ஸ் எல்லாரும் இவரை பார்த்துருப்பாங்க. அதுக்காக ஒரு மன்னிப்பு கடிதத்தையும் எழுதிக்கிட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் பத்தி நம்ம டகாஷி டாக்டர் கிட்ட அப்படியே புலம்பிக்கிட்டும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி இந்த ஹயாக்கி ஐலாண்டோட அமைதியை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஒரு போலீஸ் ஆபீசரை என் கடமையை நான் செய்வேன்னு சொல்ல அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க.